அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைஃபா சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் கறி. ரொம்ப ஈஸியாக சிம்பிளான சிக்கன் கறி எப்படி செய்யலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 kg சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த சிக்கனில் காஷ்மீரி சில்லி பவுடர், உப்பு, ஜீரகத்தூள், மிளகுத்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கர்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஆயில் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கணும். நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி அதில் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சோண்டு ரம்பை இலை, இந்த மீடியம் சைஸ் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு மல்லி இலை, உப்பு போட்டு தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், அப்புறம் சிக்கன் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதும் 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கர்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இதை கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம அதுக்குள்ளேயே ஒரு ஜாரில் தேங்காய், கேஷ்யூ, கொஞ்சோண்டு சீரகம், சோம்பு போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறமா இந்த தேங்காய் விழுதை சிக்கன் கிரேவியோடு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். கிரேவியோட கன்சிஸ்டன்சியை பார்த்துட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சூப்பரான சிக்கன் கறி ரெடி.